Vidyakumar IS Academy Institute for your success. பொது தமிழ்ல முந்தைய வகுப்புல நம்ம படிச்சதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா வகுப்புல போயிட்டு புதிய தலைப்பை படிப்போம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? தினமும் படிப்பது அப்படின்றது என்ன ஆகும்னா நம்ம தேர்வுக்கு தயாராகுதுல சரியான ஒரு மெத்தட் அப்புறம் திருப்புதல் ஸோ அதுக்கு அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ். இது மூணும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்வில் வெற்றியடைய காரணமா இருக்கும். ரொம்ப சுலபமா குறைந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை அமையக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ நம்ம பள்ளிக்காக பல ஆண்டுகள் உழைத்திருப்போம், கல்லூரிக்காக சில ஆண்டுகள் உழைத்திருப்போம். ஆனால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தாவே போதும், நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது மாற்றி அமைச்சிடும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ வாழ்க்கையில முக்கியமான காலகட்டம் அப்படின்றது உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் எதுனா நீங்க கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே இருக்கிற காலகட்டம் தான். இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா சரியான பாதையில நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா 1 வருடங்கள் 2 வருடங்கள்ல உங்களுடைய கனவு அப்படின்றது நீங்க அடைஞ்சிடலாம். சில மாதங்கள்ல அரசு பணியை அடைஞ்சிடலாம். ஸோ இதுதான் உள்ள வித்தியாசம். அப்ப கனவு அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படின்றதுலாம் கனவா இருக்கும். ஸோ அதை அடையிறது அப்படின்றது 1-2 வருடங்கள் அடைஞ்சிடலாம். ஏன்னா அதுக்கு நமக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்கு. அதே அரசு பணி அப்படின்றது சில மாதங்களே அடைஞ்சிடலாம். ஸோ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்லிட்டு பார்க்கணும், அது பிரிலிம்ஸ் மட்டும் படிச்சோம் அப்படின்னாவே நமக்கு கிளியர் ஆயிடும் இருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல எந்த தலைப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 24 வரையும் நம்ம முடிச்சாச்சு. இன்றைய வகுப்புல நம்ம படிக்கவுள்ள தலைப்பு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்ற தலைப்பும் செங்கோன்மை அப்படின்ற அதிகாரமும் படிக்க போறோம். செங்கோன்மை அதிகாரம் மிக மிக முக்கியமான அதிகாரம். நமக்கு தேர்வு நோக்கில் அது கண்டிப்பாக கேள்வியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி இதுல ஸோ டோட்டலா நமக்கு இன்றைய வகுப்புல ஒரு 3 கேள்விகள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி நமக்கு குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்லயும் நமக்கு கண்டிப்பா 3 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ வாங்க படிக்கலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னும் போது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் நம்ம சிலபஸ்ல டைட்டில் அதுல மற்றும் அல்லது ஆல் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் அப்படின்ற சொற்களை பயன்படுத்தி நம்ம இந்த சொல் எங்க வரும், எந்த இடத்துல வரும் அப்படின்றதான் நமக்கு தேர்வு நோக்கில் முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, வின் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சொற்களை இணைத்து நம்ம புதிய சொற்களை உருவாக்க போறோம். இப்ப விண்ணும் மீனிங் நம்ம சேர்க்கும் பொழுதுனா விண்மீன் அப்படின்னு வருது. வின் அப்படின்றது எதை குறிக்கணும்? வானத்தை குறிக்கும். மீன் அப்படின்னா கடல்ல இருக்க மீனை குறிக்கும். இப்ப 2 ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு என்னன்னா விண்மீனா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதுன்றா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சூரியன் என்னன்னா ஒரு விண்மீன் தான். சூரியன் நமக்கு மிக அருகாமையில் இருக்க விண்மீன் அப்படின்னு பார்க்கிறோம். சூரியனுக்கு அடுத்தபடியா நம்ம சொல்லும் போது நம்ம அறிவியல்ல படிக்கும் போது என்ன சொல்லுவோம்? பிராக்சிமா செஞ்சுரி, ஆல்பா செஞ்சுரி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சூரியன், பிராக்சிமா செஞ்சுரி, ஆல்பா செஞ்சுரி, சிரஸ் அப்படின்றதெல்லாம் விண்மீனை குறிக்கும். சிரஸ் மிக பிரகாசமான நட்சத்திரம் அப்படிங்கிற விண்மீன். அடுத்து மணி, மாலை. அதே மாதிரி மணி, மாலை தனித்தனியா பார்க்கும்போது வேற ஒரு சொல்லாவும், மணி மாலை வரும்போது புதிய சொல்லாவும் நமக்கு கிடைக்குது. நீதி நூல் நீதி நூல் 2 ஒன்னா சேர்க்கும் போது நீதி நூல். அடுத்து விண்வெளி விண்வெளி. அடுத்து தமிழ் மாலை கண் மணி, எழுது கோல், தமிழ் மொழி, தமிழ் நூல். அடுத்து நீதி மணி, மணி மொழி, மீன் கண், அடுத்து தமிழ் வெளி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம 2 சொற்களை ஒன்னா சேர்த்து புதிய சொல் உருவாக்கக்கூடிய இடத்துல இது இருக்கு. அதே மாதிரி கண், மண், விண், பண், அழகு, உண்டு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்ணழகு, மண்ணழகு, விண்ணழகு, பண்ணழகுன்னு சொல்லிட்டு அந்த அழகு அப்படின்றது சேர்த்து இப்ப கண், மண், விண், பண் அதோட அழகு சேர்த்தோம்னா நமக்கு புதிய சொல் கிடைக்குது. கண்ணழகு, மண்ணழகு, விண்ணழகு, பண்ணழகு அப்படின்னு. பண் அப்படின்னா எதை குறிக்கணும்? இசையை குறிக்கும். அப்ப இசை அப்படின்னு பார்க்கிறோம். விண் அப்படின்றது எதை குறிக்கணும்? வானத்தை குறிக்கும். அது நமக்கு தெரியணும் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கண்ணுண்டு, மண்ணுண்டு, விண்ணுண்டு, பண்ணுண்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன இருக்குன்னா கண் இருக்கு, மண் இருக்கு, விண் இருக்கு, அதே மாதிரி பண்ணு இருக்குன்னா இசை இருக்கு அப்படின்றது அதனுடைய பொருளா இருக்கு அப்படின்னு. அடுத்து தேன், விளக்கு, மலை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம இந்த சொற்கள் 2 சொற்களை ஒன்னா இணைக்கணும். இணைத்து புதிய சொல் உருவாகும் போது இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எதை இணைக்கலாம்? பூவையும் மணியும் இணைக்கும் போது பூமணி அதே மாதிரி மணியையும் மேகலையும் இணைச்சோம்னா மணி மேகலை தேனையும் மலையும் சேர்க்கும் போது தேன்மலை பூவும் மலையும் கூடும் பூமலை,
வான் கூட்டல் மலை வான்மலை அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி பொன்மலை வந்து செய் விளக்கு, பொன் செய்மணி, செய்தேன், வான் விளக்கு வந்து பொன்மணி, பூந்தேன் பூத்தேன் அப்படி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சொற்களை ஒன்றா சேர்த்து புதிய சொல் வந்து உருவாகுது. இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோடிட்ட இடங்கள்லையோ அல்லது கோடிட்ட இடங்கள் மாதிரி கொடுப்பாங்க கேள்வி. ஆனால் கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நமக்கு சாதாரணமாக கொடுத்துட்டு இதில் எது வந்து பொறுத்துக்கணும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 சொல் இந்த பக்கம் ஒரு 4 சொல்ல போட்டுருவாங்க, இந்த பக்கம் ஒரு 4 சொல்ல போட்டுருவாங்க. ஒன்னோட ஒன்று மேட்ச் பண்ணி எது புதிய சொல்லா வந்து இருக்கும், சரியான சொல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல கேள்வியை கேட்பாங்க. அதை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் டேஷ் தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர். அண்ணன் மற்றும் தம்பி வந்து அப்ப 2 பெயர் சொல்லன்னு சொல்றோம். அப்ப அண்ணன் மற்றும் தம்பி அதான் சரியா வரும் வார்த்தை வந்து. அப்ப எந்த சொல் அண்ணன் பிறகு தம்பி வருமா வராது. அண்ணன் ஆள் தம்பி அப்படின்னு வராது. அண்ணன் இருப்பினும் தம்பி அப்படின்னு. அண்ணன் மற்றும் தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர், அதான் சரியானதா இருக்கும் அப்படின்னு. நீ நன்கு படிக்க வேண்டும் அல்லது நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ நன்கு படிக்க வேண்டும், நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன வரணும் அப்படின்னா சரியான சொல் வந்து அல்லது அப்படின்ற வார்த்தை வந்து சரியானதா இருக்கும். இது எல்லாமே அப்படியே கேட்டுருவாங்க தெருவில், புதுசாலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம இங்க என்ன பாக்குறோமோ அதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய வந்து அந்த கேள்விகள் அதுக்கான விடை பார்க்கறோம்ல, அப்படியே தெளிவில் கேட்டிருப்பாங்க. இதை நம்ம ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணினா போதும், சரியான வார்த்தையை போட்டு நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். நம்ம புத்தகத்தில் இருக்கிறதும் நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்ப இன்பத்தமிழ் என்னும் பாடல் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கறது. ஸோ அப்ப இங்க என்ன வரணும், ஆல் அப்படின்னு வரணும் அப்படி வைக்கணும். அதே மாதிரி டேஷ் என்ன அனைவரும் வந்து விட்டோம் வந்து, பிறகு என்ன அனைவரும் வந்து விட்டோம், அதனால் என்ன அனைவரும் வந்து விட்டோம் வந்து, இதனால் என்ன இருப்பினும் வந்து பிறகு என்ன அனைவரும் வந்து விட்டோம் சரியான வார்த்தையை வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேச்சு வழக்கில் வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல சில சொற்களை நம்ம மாறுபட்டு பயன்படுத்துவோம் வந்து. ஸோ அப்போ மாறுபட்டு பயன்படுத்துறதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம அதே போட்டோம்னா தவறாம போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து நம்ம இங்க தேர்வுக்குன்னு வரும்போது கொஞ்சம் நம்ம அதுக்காக கவனம் வந்து செலுத்தி பிறகு என்ன வந்து அனைவரும் வந்து விட்டோம்னா வரணும். அதே மாதிரி நான் புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும் படித்து விட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த இடம் என்னன்னா வரை அப்படின்றதான் வரணும் வந்து. ஸோ அடுத்து பெண்கள் திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறார்களா அல்லது நாடகத்தை பார்க்க விரும்புகிறார்களா அப்படின்றதான் வந்து வரணும். ஸோ அப்போ ரெண்டுத்துலையும் என்னது விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டினா இருக்கு. அப்போ அல்லது அப்படின்னு போட்டோம்னா சரியானதா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 7 அவர் முயன்றார் வந்து இருப்பினும் வெற்றி பெறவில்லை வந்து. அவர் முயன்றார் வந்து இருப்பினும் வெற்றி பெறவில்லை. தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன எனினும் நில ஒளி இருந்தது அப்படின்னு சரியான வார்த்தையா வந்து இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும், இதனால் நீங்கள் அதை பற்றி ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு. ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும், சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கிறது இங்கே தான் இருக்கு. அப்ப இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அதை பற்றி ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கறது. சோளம் விளக்கு தேன் தட்டு இச்சொற்களை இணைத்து புதிய சொற்கலாம். இப்ப சோளம் விளக்கு தேன் தட்டு சோளத்தட்டு அப்படின்னு பார்க்கறது. ஸோ அதுதான் சரியான சொல்ல வந்து இருக்கும். ஸோ அப்ப சோளத்தட்டு அப்படின்னு சொல்லணும் சரியான சொல். அது மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னும் போது பாருங்க பொறுத்துக்க இது மாதிரி தான் கேள்வியா கேட்பாங்க. இது அப்படியே எடுத்து கூட நமக்கு தேர்வில் வந்து கேட்டுருவாங்க. இப்ப கண் பொன் மலை மான் அப்படின்னு இருக்கு வந்து. இப்ப கண் அப்படின்னு சொல்லும் போது வந்து கண்மணி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லுதான் வந்து. இப்ப பொன் இருக்கு, பொன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொன் மலை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பொன் விலங்கு. இப்ப பொன் மலை பொருத்தமா இருக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வானுக்கு என்ன போடுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து அவசரப்பட்டு என்ன பண்ண முடிவெடுக்க கூடாது, 4க்கும் பொருத்தமா இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம் வந்து. ஸோ அப்ப பொன் மலைன்னு சொல்லலாம், அப்புறம் பொன் விலங்குன்னு சொல்லலாம் வந்து. ரெண்டுத்துக்கும் பொருத்தமா தான் இருக்கு வந்து. இல்ல நான் பொன் மலை தான் நான் படிச்சேன், எனக்கு பொன் விலங்கு தெரியாது அப்படின்னாலும் இப்ப அடுத்து பார்ப்போம். மலை அப்படின்னு இருக்க மலை வராது, மலை தேன் வரும் வந்து. மலை விலங்கு அப்படின்னு வராது, அப்ப மலை தேன் அப்படின்றது வரும் வந்து. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியதா கூட இருக்கு. அது மாதிரி வான் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா வான் விலங்கு அப்படின்னு வராது. அந்த வான்ல என்ன இருக்கும், பறவை தான் பறக்கும். அப்ப வான்ல என்ன இருக்கும், மலை இருக்கும். அப்ப வான் மலை போட்டோம்னா அப்ப பொன் விலங்கா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கையாண்டோம் அப்படின்னா சரியான விடையை நம்ம போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வந்து. ஓகே. அடுத்து பொருந்தாத இணை எது? ஒரே பொருளை தரும் இணை நேரிணை இரவு பகல் கொடுத்துருங்க. அப்ப நேர் இணை சொல்ல முடியுமா, வராது. எதிரிணை தான் வரும். ஏன்னா இரவு அப்படின்னா பகல், அப்ப எதிர்ச்சொல்லா தான் இருக்கு. அப்ப அது வந்து பொருந்தாதா இருக்கு. இப்போ ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, அப்ப ஒரே பொருளை தரும் இணை அப்படின்னா ஒரே பொருளை தரக்கூடியதுன்னா சீரும் சிறப்பும் அப்படின்னு ஒரே பொருளை தரும் வந்து. சீரும் சிறப்பும் வந்து ரெண்டுமே என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரே பொருளை தரக்கூடியதா அப்படின்னு பார்க்கலாம், புகழை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர் பொருளை தரும் அப்படின்னும் போது உயர்வு தாழ்வு வந்து. அப்ப எதிர் பொருளை தரக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். பொருளின் செறிவை குறித்து வருவன. பொருளின் செறிவு என்ன அப்படின்னா இப்ப எப்படி பயிர்கள் எப்படி இருக்குன்னா பச்சை பசேல் வந்து. அப்ப செறிவை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறோம். அப்ப செறிவை அதிகப்படுத்துற இடத்துல பச்சை பசேல் அப்படிங்கிறோம். அப்ப இது என்ன வரணும் அப்படின்னா ஒரே பொருளை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் பொருளை தரும் இணை எதிரினை தான் இரவு பகல். இரவு பகல் எதிர் பகல் வேற இரவு வேற.
ஒன்றுக்கொன்று எதிரானது, அப்ப வேறு பொருளை தரக்கூடியது. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரே பொருளை தரும் இணை நேரிணை அப்படின்னு இரவு பகல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப இதுதான் வந்து பொருந்தாத இணையா இருக்கு, தவறானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த இரவு பகல் எதுக்கு பொருத்தமான எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணையா வந்து இருக்கும் அப்படின்னு போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்து மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லி உருவாக்குதல் இப்பதான் பார்த்தோம். மணி மேகலை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பி வந்து. அடுத்து சொற்கள் இணைத்து புதிய சொல்லி உருவாக்கல் ஆல் வயல் நாடு கடல் விண் வழி அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஸோ இப்போ ஆள் கடல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பீங்க வந்து, அது சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதே மாதிரி விண்வெளி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் வந்து. ஸோ அது இல்லை வந்து, அப்போ ஆள் கடல் இருக்கு. ஸோ அதை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து சொற்கள் இணைத்த புதிய சொல் உருவாக்கல் பொறுத்துக வந்து. இப்ப விண் அப்படின்றது இருக்கு, விண்வெளி அப்படின்றது நமக்கு பொருத்தமாகவும் இருக்கும். அது மாதிரி விண்மீன் அப்படின்றது நமக்கு பொருத்தமா இருக்கும் வந்து. ஆனா நமக்கு வந்து மற்ற சொல்லும் பொருத்தி பார்க்கணும்ல, அதனால அந்த தமிழ் மொழி அப்படின்றது நமக்கு பொருத்தமா இருக்கும் வந்து. அதே மாதிரி தமிழ் நூல் அப்படின்றது நமக்கு பொருத்தமா இருக்கும் வந்து. அது மாதிரி நூல் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம எதை பொருத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னா நூலோட சேர்ந்த மாதிரி இருக்கிறது வந்து. அப்ப நூல் மொழி அப்படின்னு சொல்ல முடியாது, நூல் வெளி வந்து பொருத்தமா இருக்கும். நீதி அப்படின்றது வந்து நம்ம சொல்லும் போது நீதி நூல் அப்படின்றது பொருத்தமா இருக்கும். அப்ப நம்ம தமிழுக்கு வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடும்போது மொழியை வந்து போட்டலாம் வந்து. அப்ப விண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி அப்படின்னு நம்ம பொறுத்துட்டு, அது மாதிரி தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழி அப்படின்னு நம்ம போட்டலாம். அதே மாதிரி நூல் அப்படின்றது வந்து சரி விண்மீன் சாரி சார் ஏன்னா நூல் வெளி நம்ம போடுறோம்ல, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி தான் பொருத்தணும். அப்போ தமிழ் மொழி அப்படின்னு நம்ம பொருத்திட்டு மின் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனையும், அதே மாதிரி நூல் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியையும், அதே மாதிரி நீதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொழியும் நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போ நமக்கு என்ன 2 1 4 3 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி தான் நம்ம பொறுத்துற மாதிரி கொஞ்சம் கவனமாக அதை கையாண்டோம்னா சரியான சொல்லை வந்து பயன்படுத்தலாம் வந்து. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லி உருவாக்கல் அப்படின்னு பார்க்குறோம். புதிய சொல் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் வந்து முழங்கும் சரியான சொல்ல வந்து இருக்கும் வந்து. அப்போ சிங்கம் வந்து முழங்கும். அப்போ புலி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா உருமும் வந்து, புலி உருமும். யானை வந்து பிளிரும். அப்ப புலி உருமும், சிங்கம் வந்து முழங்கும், அது யானை வந்து பிளிரும் அப்படின்னு பக்கம் வந்து. ஸோ அது நமக்கு சரியா இருக்கும் வந்து. நாய் வந்து குறைக்கும் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே குதிரை வந்து கனைக்கும் அப்படி சொல்லி சொல்லுவோம். கோழி கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும் வந்து, குயில் வந்து பாடும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பறவைக்கும் என்னன்னா அதுக்கு சரியான சொல் வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறோம். அடுத்து வந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர் என்ன அப்படின்னா பரல் வந்து. புலியோட இளமை பேர் வந்து பரல் வந்து. அப்ப பசு அப்படின்னும் போது என்னன்னா கன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பசுங்கன்று அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப பசுங்கன்று அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கோழி குஞ்சு வந்து. ஸோ அதை சொல்லுவோம். ஸோ அப்ப பசுங்கன்று அண்ட் கோழி குஞ்சு அப்படின்னு. கரலை அப்படின்னா குறைவான வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் வந்து. சரியா வளரல அப்படின்னா அது என்ன சொல்லணும், கரலை அப்படின்ற சொல்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப குறை வளர்ச்சி அப்படின்னு, குறை வளர்ச்சி, குறைவான வளர்ச்சி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லுவாங்க. சிங்கம் அப்படின்னும் போது என்ன சொன்னோம்னா குருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிங்கத்துக்கு வந்து அதோட குட்டியை வந்து என்ன சொன்னா குருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ புலிக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த புலிக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிங்கத்தை வந்து குருளைன்னு சொல்லுவாங்க. பசுங்கன்று நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அது மாதிரி சிங்கம் வந்து மாத்தி சொல்லிட்டா, ஆமா புலிக்குட்டி வரக்கூடாது இருக்கலாம். சரி, ஆமா ஆமா ஃப்ரெண்ட். சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு வந்து குருளை, புலிக்கு வந்து பரல், அவ்வளோதான் வந்து. அதுதான் சரியான வார்த்தை வந்து. நம்ம இங்கே சொல்லும்போது வந்து யானை குட்டின்னு சொல்லுவோம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டின்னு சொல்லுவோம். யானைக்குட்டி நாய்க்குட்டி வரும் வந்து. ஸோ மற்றதுக்கு வராது வந்து. அப்போ சிங்கத்துக்கும் புலிக்கும் மட்டும் ஸ்பெஷலாக வேர்டு இருக்குது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் அப்படின்னா வந்து குருளை வந்து. அதே வந்து புலி அப்படின்னா வந்து பரல் அப்படி பார்க்குறோம். இளமை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னு, புலிக்கு வந்து பரலும், சிங்கத்துக்கு வந்து குருளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து மற்றும் அப்படின்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி மொழி சொற்றடை உருவாக்குதல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ மற்றும் அப்படின்ற பயன்படுத்தி நம்ம மொழி இணைப்பு சொல்லை வந்து பயன்படுத்தி சொற்றடை உருவாக்குதல் வந்து. ஃபர்ஸ்ட் சங்க இலக்கியம் மற்றும் 17 கீழ்கணக்கு ரெண்டும் வரும்போது மற்றும் போட்டலாம். இப்போ அண்ணன் தம்பிக்கே நம்ம மற்றும் போட்டாச்சு. அதே மாதிரி சங்க இலக்கியம்னா மற்றும் 17 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை, திருக்குறள் மற்றும் நாலடியார், கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம், சுப்பிரமணிய பாரதி மற்றும் பாரதிதாசனின், புதுமை பித்தன் மற்றும் லா சா ராவின் வந்து
சைவ சித்தாந்தம் மற்றும் வைணவ இலக்கியங்கள், அகநானூறு மற்றும் புறநானூறு, குறுந்தொகை மற்றும் நற்றிணை, சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து புது கவிதைகள் மற்றும் மரபு கவிதைகள், தமிழ் நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் வந்து தமிழ் மொழிபெயர்ப்புகள் மற்றும் மொழியியல் படைப்புகள் வந்து இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி பொருத்தமா இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப புது கவிதைகள் மரபு கவிதை, அப்ப கவிதையை சொல்லும்போது 2 கவிதைக்கு நடுவில் மற்றும் போறோம். அதே மாதிரி நம்ம ஒப்பிடும் 2 நபர்களை சேர்த்து பேசும்போது இப்ப 2 நூல், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேலை, சங்க இலக்கியம் மற்றும் 14 கணக்கு வந்து திருக்குறள் மற்றும் நாலடியார். அப்ப நம்ம சொல்லும் போது வந்து நூல்களை வந்து கம்பேர் பண்றோம், அதே மாதிரி ஆசிரியர்களை கம்பேர் பண்றோம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாடகம் அப்படின்றதும் திரைப்படத்தையும் கம்பேர் பண்றோம். அப்ப அதே மாதிரி தமிழ் மொழிபெயர்ப்பு மொழியியல் படைப்புகள் கம்பேர் பண்றோம். ஸோ அப்ப நம்ம கம்பாரிசன்ல அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து நம்ம தொடர்பு படுத்தி சொல்லும் போது நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அதுல ஒரு ஒற்றுமையோ அல்லது வேற்றுமையோ சொல்லும் போது நம்ம மற்றும் அப்படின்றத பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மற்றும் பயன்படுத்தணும். அதே மாதிரி அல்லது அப்படின்னு எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா நீங்கள் இன்று வேலை செய்ய விரும்புகிறீர்களா அல்லது நாளை செய்ய. அப்ப இன்றா நாளையா அப்படின்னும் போது அதுக்கு வந்து அல்லது பயன்படுத்துறோம். வந்து அது ஒரு கோகிலா மருத்துவம் படிக்க விரும்புகிறாளா அல்லது பொரியல், மருத்துவமா பொரியலா அல்லது வந்து அப்படின்னு கேட்கறாங்க. வந்து அது மாதிரி நான் இட்லி அல்லது தோசை சாப்பிடலாமா. ஸோ அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அல்லது அப்படின்னும் போது பெரும்பாலும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேள்வியில வருது. ஸோ அப்ப வினாவில் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா வினா சுற்றடல்ல வந்து அமையும்படி வந்து இருக்கிறது அப்படின்னு. ஸோ அப்ப அல்லது அப்படின்னு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படும். அவன் கால்பந்து அல்லது கிரிக்கெட் விளையாட எப்போதும் 5 மணிக்கு செல்வான் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இதுவா அதுவா, கால்பந்தா விளையாட்டு, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அது பெண்கள் திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறார்களா அல்லது நாடகத்தை விரும்புகிறார்களா அப்படின்ற மாதிரி கேள்வியா இருக்கு. அப்ப வினால வந்து என்ன பண்றோம்னா அல்லது அப்படின்றது பயன்படுத்துறோம். அப்ப எங்க மற்றும் பயன்படுத்தணும், அதே மாதிரி அல்லது எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத நமக்கு தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியம் அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அடுத்து வந்து ஆல் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னா வந்து பூங்குழி கணித பாடம் படிக்காததால் வந்து தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றனர். அப்ப எதனால அப்படின்னு காரணம் வருது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா படிக்காத, அதனால குறைந்த மதிப்பெண் வந்து. ஸோ அப்ப காரணம் என்ன பண்ணா இதுதான். ஸோ அப்ப இது வந்து கூற்றா வந்து இருக்கு, தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றால். காரணம் என்ன, பூங்குழி கணித பாடம் படிக்காததால். அப்ப கூற்று வந்து என்னன்னா தேர்வில் குறைந்த மதிப்பெண், காரணம் என்ன அப்படின்னா படிக்காததால். அப்ப காரணத்தான் வந்து என்ன சொல்றோம்னா ஆள் வரும். அப்ப படிக்காததால், பெய்தாததால் வந்து, இல்லாததால் வந்து, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவசரமாக ஓட்டியதால் வந்து காரணம் தான். பணம் இல்லாததால் வந்து, அடுத்து உணவு சாப்பிடாததால் வந்து, அடுத்து வந்து முயற்சி செய்யாததால் வந்து, அடுத்து கவனமாக இல்லாததால் வந்து, ஸோ அடுத்து வந்து செய்யாததால் வந்து. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே என்னவா இருக்குன்னா காரணமா இருக்கு. அப்ப காரணத்துல நமக்கு என்ன வருது சொற்றொடர்ல அப்படின்னா காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த காரணம் குறிப்பிட்டு நம்ம சொல்லும் போது சொற்றொடர்ல வந்து என்ன வருது ஆள் அப்படின்றது வருது. அப்ப காரணம் அப்படின்னும் போது நமக்கு ஆள் அப்படின்றது வருது அப்படின்னு பார்க்குறோம். இது உதாரணம், இது ஒரு ஷார்ட்கட்டோட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து நமக்கு வந்து அல்லது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ வினா அப்படின்ற சொற்றொடர்ல வந்து நமக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பெரும்பாலும் அப்படிதான் வரும் சாதாரணம். அதே மாதிரி பிறகு அப்படின்னும் போது கபிலன் அரசு பள்ளியில் படித்தான், பிறகு நல்ல மதிப்பெண் பெற்று நாட்டின் சிறந்த பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி பயின்றான் வந்து. ஸோ அப்ப ஒரு வேலையை செய்யறான், செஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நடக்குது வந்து. இப்ப பாருங்க, மாதரசி காலை உணவை சாப்பிட்ட பிறகு வேலைக்கு சென்றார் வந்து. அப்ப சாப்பிட்டது அப்படின்றது அதுக்கப்புறம் வேலைக்கு போறான். அப்ப சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்போ ஒரு செயலுக்கு அடுத்து இன்னொரு செயல் இருக்கு. அப்போ ஒரு செயலுக்கு அடுத்து இன்னொரு செயலா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா பிறகு அப்படின்றத வந்து போடுற மாதிரி இருக்கு. நாங்கள் திரைப்படத்தை பார்த்தோம், பிறகு உணவகத்தில் இரவு உணவு உண்டோம் வந்து. அப்புறம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல வந்து, இப்ப யாராவது ஒரு சொன்னாங்கன்னா அப்புறம் என்னாச்சு டக்குன்னு சொல்லு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த அப்புறம் அப்படின்ற நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான் என்னன்னா பிறகு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப வருடத்தின் முதல் தினத்தில் கடுமையான மழை பெய்தது, அது சரி, அப்புறம் வானவில் தோன்றியது, அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து 2வது சொற்றொடருக்காக நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னா காத்திருக்க மாட்டோம். அப்ப அப்புறம் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் என்னன்னா பிறகு வந்து. அப்ப பிறகு அப்படின்றது எங்க வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் என்னப்பா வெயிட் பண்ண முடியலப்பா சீக்கிரம் சொல்லுப்பா அப்படின்றத பிறகு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப செங்குட்டுவன் விளையாட்டை முடித்த பிறகு சிறிது நேரம் நண்பரோடு பேசினான் வந்து. வள்ளி தேர்வுக்கு முன்பு இரவு முழுதும் பாடம் படித்தால், பிறகு தேர்வில் சிறந்து விளங்கினார் வந்து. அப்புறம் நாங்கள் எங்கள் மாமாவுடன் கடற்கரைக்கு சென்று பிறகு மணல் கோட்டைகள் கட்டி விளையாடினோம். அப்பா தினமும் காப்பி குடித்த பிறகு செய்தித்தாளை படிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் வந்து. நான் ஜெயகாந்தனின் புத்தகங்கள் அனைத்தையும் வாங்கினேன், பிறகு அதை தினமும் வாசிக்க ஆரம்பித்தேன். அம்மா இரவு தோசை சமைத்தால், பிறகு அனைவருக்கும் அன்புடன் பரிமாறலாம் வந்து. ஸோ அப்புறம் அப்படின்னு நம்ம கேட்கறது தான் என்னன்னா பிறகு அப்படின்னு. அப்புறம் நம்ம எழுதலாம், ஆனால் அது வந்து தமிழ் சொல் கிடையாது, அதனால பிறகு அப்படின்ற வார்த்தை தான் வரணும். ஸோ அப்ப நீங்க நினைவு வச்சுக்கிறதுக்காக அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, ஸோ அதை நான் அப்படியே சும்மா எழுதுறேன் வந்து, சில்லியா தான் இருக்கும், ஆனா நம்ம தேர்வுல நீங்க மதிப்பெண் எடுக்கணும், அதற்காக இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படி சொல்லிட்டு நீங்க அடுத்த சொற்றொடர் சொல்றீங்களா, அந்த சொற்றொடருக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும்னா பிறகு அப்படின்றத நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு. அடுத்து வரை என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குதல். ராஜா காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடினமாக
வேலை செய்கிறார் அப்படின்னு. ஸோ அப்போ வரை அப்படின்னு பல இடங்களை நம்ம பயன்படுத்துவோம். வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தை வந்து நம்ம சொல்லும் போது வந்து, ஸோ அதே மாதிரி மணியையும் அதே மாதிரி தூரத்தையும் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரை அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அதே மாதிரி எண்ணிக்கையில வருது அப்படின்னு புத்தகத்தை முதல் கடைசி பக்கம் வரை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எண்ணிக்கையை குறிக்குது வந்து, அப்போ காலத்தையும் குறிக்குது, எண்ணிக்கையும் குறிக்குது, அதே மாதிரி நீளத்தையும் குறிக்குது. அப்போ காலம் நீளம் எண்ணிக்கை அப்படின்னு வந்துச்சுன்னா வரை அப்படின்னு வருது. ஸோ அப்போ காலம் நீளம் எண்ணிக்கை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் வரை அப்படின்றத பயன்படுத்துறோம் அப்படின்னு. அப்ப ராஜா காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடினமாக வேலை செய்கிறான் வந்து. நாங்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட பயணத்தை திட்டமிட்டோம். இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு வரை பாடங்களை படிக்கிறார் வந்து. பூமியின் மேற்பரப்பு வடதுருவம் முதல் தென்துருவம் வரை பறந்துள்ளது. நான் புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும் படித்தேன் வந்து. கௌதம் காலை முதல் மாலை வரை வந்து ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தான் வந்து. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பகல் முதல் இரவு வரை வந்து, அப்ப காலம் இரவு பகல் இரவு அந்த மாதிரி வந்து மாடி அப்படின்னும் முதல் மாடியிலிருந்து 3ஆம் மாடி அப்படின்னும் எண்ணிக்கை வந்து. அதே மாதிரி காலை உணவு முதல் இரவு உணவு வரை வந்து அது காலத்தை தான் குறிக்குது. ஜீவா ரயிலில் சென்னை முதல் மதுரை வரை அப்ப நீளத்தை வந்து குறிக்குது. எவ்வளவு தூரம் வந்து தூரம் நீளம் அல்லது தூரம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தூரத்தை குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். தூரம் ஓகேவா. அடுத்து இதுவும் அல்ல அப்படின்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சுற்றடை உருவாக்குதல். நீங்கள் வேலையை முடிக்கவில்லை, இதுவும் அல்ல, அதற்கான முயற்சியும் செய்யவில்லை. அப்ப வெயிட் பண்ணுங்க, அது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதுதான் வந்து இதுவும் அல்ல அப்படின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம், அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, நீங்கள் வேலையை முடிக்கவில்லை, அது மட்டும் இல்ல அதற்கான முயற்சியும் நீங்க செய்யவில்லை. அவன் நண்பர்களுடன் பேசவும் இல்லை அப்படி சொல்லிட்டு அது மட்டும் கிடையாதுப்பா, அவர்களை சந்திக்கவும் இல்லை வந்து. அப்ப அந்த அது மட்டும் அல்ல அப்படின்ற வந்து நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துறோம். அங்க இந்த இடத்துல என்ன பண்ணா இதுவும் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இதுவும் அல்ல அப்படின்றது அவன் நேரத்தை பின்பற்றவும் இல்லை, இதுவும் அல்ல பொறுப்பையும் ஏற்கவில்லை. அவர் புத்தகத்தை வாங்கவும் இல்லை, இதுவும் அல்ல அதை தேடவும் இல்லை. அவன் காலையில் எழுந்ததும் இல்லை, இதுவும் அல்ல படித்ததும் இல்லை. அப்ப அது மட்டும் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். சாரி, அது மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் அல்ல அப்படின்ற வார்த்தையை வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இருப்பினும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சுற்றடை உருவாக்குதல் வந்து. ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனாக குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். பேச்சுவழக்கில் எப்படி சொல்லுவோம் நம்ம, ராமன் இளவரசனாக இருந்தாலும் வேடனாக குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கிறான். அவன் இளவரசன் அப்படின்றது உயர்ந்த குடியை சார்ந்தவன். அவன் என்ன பண்றான், ஒரு சாதாரண ஒரு வேடனை வந்து பாத்தீங்கன்னா நீ என்னுடைய உடன் பிறந்தவனா வந்து நான் அவனை ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய சிறப்பு வந்து யாரு கொடுக்குறாரு, ராமன் வந்து குகனுக்கு கொடுக்குறாரு. அப்ப அனைவரையும் சமமா பாக்குறாரு. வர்ணாசிரமம் அப்படின்றது ராமன் கண்ணுக்கு வந்து தெரியல அப்படின்றதான் அவருடைய உண்மை. இவன் வந்து விலங்குகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அந்த உயர்வா போட்டுறாரு. அப்ப விலங்கு வடிவத்தில் கூட மனிதர்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவனை போற்றி பாதுகாக்கிறார் அப்படின்னு. ஸோ அப்ப சான்றோருக்கு மனம் நல்லதாக இருப்பினும் இனமும் நல்லதாக இருப்பது சிறப்பு. இந்த இனம் அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய சாதி பிரிவை குறிக்கல, அவங்க சேர்ந்து யாரோட பழகுறாங்களோ அந்த இனத்தை சொல்றாரு வந்து சொல்லக்கூடிய வார்த்தை. இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையழிவு 118 சென்டிமீட்டர் இருப்பினும் நாட்டின் மழைப்பொழிவு பரவல் சீரற்று காணப்படுகிறது வந்து. இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல, எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல இருந்தாலும் வார்த்தை வராது, ஆனா அந்த இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருப்பினும் வார்த்தை போடணும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப படிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோணுச்சுன்னா வந்து இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தோன்றிட்டு நீங்க என்ன வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இருப்பினும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே என்ன பண்ணலாம், சட்டமன்றம் கலைக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லைன்னா வந்து ரட்க்ளிஃபின் எல்லை வரையறை முரண்பாடுகள் இருப்பினும் அது ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். எனினும் என்னும் இணைப்பு சொல்லை வந்து பயன்படுத்தி சொற்றடை உருவாக்குதல் அப்படிங்கிறோம். பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை வந்து. ஸோ அப்போ பூக்கள் அழகாக பூத்திருந்தன வந்து எனினும் பறிக்க மனமில்லை வந்து. அதே மாதிரி 50 காப்பியங்கள் என்ற வகைமை எப்போது தோன்றியது என்று அறுதித்து கூற முடியவில்லை வந்து. எனினும் உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் வந்து பஞ்சகாவியம் ஆகிய வந்து சொற்றொடர்களும் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிக்கப்பட்டுள்ளன வந்து. ஸோ நம்ம இருப்பினும் எனினும் அப்படின்றது நம்ம மாற்றி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இந்த இடத்துல சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ராமன் வந்து அதே மாதிரி இந்தியாவின் மழைப்பொழிவு வந்து ஸோ இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபரை வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூலை பற்றி குறிப்பிடக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவரின் முழு வரலாறு கிடைக்கவில்லை, எனினும் இவர் பிறந்த ஆண்டு கிமு 31 என திருவள்ளுவர் என கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இந்த அடுத்து இறையனார் அகப்புற நூலுக்கான மூலம் நமக்கு கிடைக்கவில்லை, எனினும் நூலுக்குரிய முழுமையான உரைப்பகுதி கிடைத்துள்ளது. வந்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பெருங்காம்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும், எனினும் இவற்றில் பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து ஐம்பொருள் காப்பியங்கள் என்ற வகைமை எப்போது தோன்றியது என்று அறுதிட்டு கூற முடியவில்லை, எனினும் உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் பஞ்சகாப்பியம் பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்களும் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. அப்ப இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப முதல்ல வரக்கூடிய சொற்றொடர் இருக்கும், இரண்டாவது வரக்கூடிய சொற்றொடருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிக நெருங்கிய தொடர்பு மட்டும் இல்லாம அதை பத்தியே திருப்பி தெளிவா வந்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கு. இப்ப பாருங்க, ராமன இளவரசன், அப்படி இளவரசன் சொல்லும் போது அவன் வந்து யாரை வந்து உடன்பிறப்பா ஏத்துக்கிட்டான் அப்படின்னா குகனை வந்து உடன்பிறப்பா எடுத்தான். திருப்பி ராமனே இங்க வரான், வந்து அவனை உடன்பிறப்பா ஏத்துக்கிறான் அப்படின்னு பாக்குறது. சான்றோருக்கு மனம் நல்லதாக இருப்பினும் வந்து சான்றோரோட இனமும் நல்லதா, இனம்னா மனம் மட்டும் இல்ல, இனம் சேர்ந்து இருக்க கூட்டமும் சரியா இருக்கணும், சான்றோர் தான் திருப்பி வரணும். இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு 118, இருப்பினும் நாட்டின் மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவு திருப்பி மழைப்பொழிவு தான் வருது. 5 ஆண்டுகள் திருப்பி 5 ஆண்டுகள் தான் வருது. ராட்கிளிஃபின் எல்லை வரையறையில் முரண்பாடுகள் அப்படின்னு இருந்தாலும் அந்த ராட்கிளிஃப் என்ன பண்ணாங்க, ஒருமனதாக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்க. இங்க வந்தீங்கன்னா பூக்கள் அழகாக பூத்திருந்தன வந்து இப்ப என்ன பண்றோம்னா அப்படியே நம்ம மாத்தி அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இருப்பினும் அப்படின்னும் போது பூக்கள் வந்து நிறங்கள் வந்து இல்லை அப்படின்னு பல நிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி பூக்களே சொன்னோம்னா அந்த இடத்துல இருப்பினும் வரணும். ஆனா என்ன பண்ண, பூக்களை பத்தி சொல்ல நம்ம என்ன பண்ண போறோம், செயல் பறிக்க மனமில்லை அப்படின்றோம். ஸோ எனினும் பறிக்க மனமில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப அடுத்து வந்து யார் வந்துடுறாங்கன்னா நம்ம வந்துடுறோம் வந்து. அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற வகைமை எப்போதும் தோன்றியது என்று அறுதிட்டு கூற முடியவில்லை, எனினும் என்ன பண்ணாங்க. இப்ப அடுத்து வேற இதை பத்தி பேசுறோம். என்ன பேசுறோம்னா, அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் தொடர்பு படுத்தி பேசுறோம், ஆனா ஐம்பெருங்காப்பியங்களே இங்க வரல வந்து. இப்ப பாருங்க, உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்களும் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்ப இதை பத்தி சொன்னாலும் மற்ற செய்தி வந்து நமக்கு இது மூலியமா கிடைக்குது அப்படின்னு பார்க்கறோம் வந்து. எக்ஸாக்டா இல்ல, அப்படியே அந்த 50 காப்பியங்கள் வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகல பாருங்க. அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளை அமைந்திருக்க வேண்டும், எனினும் இவற்றில் பாவிகத்திற்கு ஏற்றவண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்கணும். பாருங்க, பாவிகம் புதுசா ஒண்ணு வருது வந்து. அப்ப இதையே திருப்பி எடுத்துட்டு வந்து இங்க ரிப்பீட் பண்ணாம புதுசா ஒரு விஷயத்த சொன்னோம்னா எனினும் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னு பாருங்க. என்னும் வார்த்தை போட்டோம். இறையனார் அகப்பொருள் நூலுக்கான மூலம் நமக்கு கிடைக்கவில்லை, எனினும் நூலுக்குரிய முழுமையான ஒரே பகுதி. அப்ப இங்க சொல்றது இறையனார் அகப்பொருள் நூலுக்கான மூலம் பத்தி பேசுறாங்க, இங்க வந்து ஒரே பத்தி பேசுறாங்க. அப்ப எனினும் அப்படின்னு போறோம். அதே அந்த நூலையோ அகப்பொருளையோ நூலையோ பத்தி திருப்பி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து இருப்பினும் அப்படின்ற மாதிரி வரணும். திருவள்ளுவரின் முழு வரலாறு கிடைக்கவில்லை, எனினும் இவர் பிறந்த ஆண்டு கிமு 31 வந்து. சோ அப்ப என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் முழு வரலாறை பத்தி சொல்றாங்க, அங்க பிறந்த ஆண்டை பத்தி சொல்றாங்க வந்து. அப்ப எனினும் வருது. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்க, இருப்பினும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ராட்கிளிஃபின் எல்லை வரையறையில் முரண்பாடுகள் இருப்பினும் அது என்னது, ராட்கிளிஃப் வந்து ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து. சட்டமன்றத்து பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும், இருப்பினும் திருப்பி 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படும். திருப்பி அந்த வார்த்தைகளே திருப்பி வந்துச்சு அப்படின்னா நம்ம அங்க வந்து இருப்பினும் போடணும். அந்த வார்த்தைகள் திருப்பி வராம, அந்த எழுவாயில இருக்கக்கூடிய திரும்பி வராம அதற்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா சில இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா எனினும் அப்படின்னு போட்டோம்னா சரியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருப்பினத்துக்கும் எனினுக்கும் உள்ள வேற்றுமை அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுச்சா வந்து. அடுத்து மூலமா இதனால் என்னும் இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குதல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இதனால் அப்படின்ற என்ன சொன்னோம், இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குதல் வந்து. ஸோ இருப்பினும் எனினும் அப்படின்னு புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்? யானை கன்றா? ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. நமக்கு சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க வந்து. ஸோ அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது எக்ஸாம் மைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இப்போ இருப்பினும் எனினும் புரிஞ்சுதா? அடுத்து இதனால் என்னும் இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குதல் வந்து.
திரைப்படத்தில் நடிப்பவரை முன்பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிரி கருவியால் இடம் மாற்றி மாற்றி படமெடுத்து திரையில் காட்ட முடியும். இதனால் திரைப்படத்தை என்ன சொல்றோம்னா முப்பரிமாண கலை வந்து ஏன்னா அப்ப என்னன்னா இப்ப நம்ம எதனால சொல்றோம் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்துறோம் அப்படின்னா எதனால குறிப்பிட்டு சொல்றோம் எதனால் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டீங்கன்னா அதுக்கு வந்து பதில் வந்து இதனால் அப்படின்னு சொல்லிட்டு வரும் வந்து. ஸோ அதுக்கு எடுத்து பாருங்க எதனால் நாடகத்தை ஒற்றை கோண கலையின் என கூறுவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எதனால் அப்ப இதனால் நாடகம் என்பது ஒரு காட்சி ஒற்றை கோணத்தில் மட்டுமே நேரடியாக காண்பது அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ அப்ப எதனால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விடை வந்து கிடைச்சது அப்படின்னா வந்து ஸோ அந்த விடை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த சுற்றோட இணைப்பா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ அந்த நினைவில் வச்சுக்கலாம். இப்போ குமரன் தன் தலையை அறிந்து சென்று இளங்குமரனிடம் கொடுத்து பரிசில் பெற்று செல்லுமாறு புலவர்களை கேட்டுக்கொண்டான். இதனால் இவன் தமிழுக்கு தலை கொடுத்த குமண வல்லல் என்று போற்றப்படுகிறான். அப்ப தமிழுக்கு தலை கொடுத்த குமணவல்லன் அப்படின்னு ஒரு கதையே இருக்கு. என்னடா கதை எப்படா தலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக அந்த கதையை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம புறநானூற்றுல வரக்கூடிய இது செய்யலாம் வந்து. அப்ப குமரன் அப்படின்ற வள்ளல் வந்து இருக்கிறாரு, அரசன் இருக்கிறான். அவனுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இளைய குமரன் வந்து நாட்டை வந்து கைப்பற்றிடலாம். அப்ப குமரன் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்றான் காட்டுக்கு போயிடறான். அப்ப காட்டுல போயிட்டு அவன் அலைந்து தெரிஞ்சு மான் மயில் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப என்ன ஆச்சுன்னா இளைய குமரன் வந்து என்ன பண்றான் ஆட்சி புரியுறான். ஆனா அவன் புலவர்களை சப்போர்ட் பண்ணல. அதுவும் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா சாத்தனாரை சப்போர்ட் பண்ணல வந்து. சோ அப்ப சாத்தனார் வந்து என்ன பண்றாருன்னா வறுமையில வாடும் போது சரி நம்ம போயிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை குமரன் கிட்ட சொல்லுவோம் சொல்லிட்டு குமரன் கிட்ட போய் சொல்றாரு. குமரா இந்த மாதிரி நீ இல்லாம நான் வந்து கஷ்டப்படுறேன், நானும் கஷ்டப்படுது, நான் வறுமையில இருக்கேன், என்னுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எரியல, வந்து உணவு சமைக்கல, குழந்தை வந்து பாலுக்காக தாயை நோக்குது, தாய் வந்து என்ன நோக்குறா, நான் வந்து இப்போ ஒன்ன நோக்கி வந்து நிக்கிறேன், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உடனே குமரன் வந்து வருத்தப்படுறான். ஏன்னா தம்பி வந்து ஆட்சி புரியுறான், தம்பி வந்து அவனை துரத்தி விட்டுட்டு ஆட்சி புரியுறான். அப்ப இளைய குமரன் வந்து என்ன பண்ணா இவங்களுக்கு வந்து இவங்க வறுமையை போக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நான் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்ப என்ன சொல்லுவான் அவனுடைய வாள் எடுத்து புலவர் கையில கொடுத்துட்டு வந்து என்னுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுக்கறதுக்கு ஒரே வழி இதா இருக்கு. அந்த வழி என்ன அப்படின்னா அவன் தலையை குனிஞ்சு என் தலையை வந்து வெட்டி எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போனீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் சாத்தனார் கிட்ட சொல்லுவார். சாத்தனார் உடனே என்ன பண்ணுவாரு, ஐயோ என்ன காரியம் வந்து பண்ணிட்டேன், நான் வறுமையில வாழ்ந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய தலை வந்து உன்னுடைய உயிரை போக்கி அது மூலியமா நான் வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாத்தனார் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கு நடுவில் இருக்க பகையை வந்து எப்படி போக்குறது அப்படின்னு அப்பதான் வந்து புலவர் வந்து ஒரு முடிவு பண்றாரு. சரி குமரா, நான் இந்த வாழை மட்டும் நான் எடுத்துட்டு போயிட்டு நான் இதுக்கு உண்டான வெகுமதியை நான் பெற்றிருக்கிறேன், அது மூலியமா என்னோட வறுமை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் என்ன பண்ணாருன்னா குமரன் கிட்ட விடை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இளைய குமரனை போய் சந்திக்கிறேன். அப்ப இளங்குமரன் போய் சந்திக்கும் போது இளங்குமரன் கிட்ட போயிட்டு வாழை காமிச்சோடனே இந்த வாழை உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து குமரன் கிட்ட போனேன், நாங்கள் புலவர்கள் வறுமையில வாடிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னா வந்து இந்த வாழை என் கையில கொடுத்துட்டு என்னோட தலையை வெட்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா என்னோட தம்பி வந்து மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கு பொற்காசுகள் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி உடனே அந்த கதையை நடந்த கதையை சொன்ன உடனே என்னாச்சுன்னா இளங்குமரனுக்கு வந்து கண்ணில் அழுகி தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். ஐயோ அண்ணன் வந்து இந்த அளவுக்கு ஒரு முடிவு போயிட்டான், ஸோ கொடை வல்லலாம் அவன் இருந்தான்னு எனக்கு தெரியும், ஆனா புலவர்கள் வந்து வறுமையை போக்குறதுக்காக அவன் தன்னுடைய உயிரையும் தலையும் வந்து கொடுக்க துணிஞ்சிட்டானே, அப்ப யாருக்கு நான் தர முடியாத ஒன்னு தரேன்னு சொல்லிட்டு இந்த புலவர்கிட்ட சொல்லியிருக்கானு சொல்லிட்டு உடனே அவனுக்கு வந்து தாங்க முடியல. உடனே போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வந்து அண்ணனும் நானும் வந்து இணைந்து ஆட்சி புரியும், அண்ணனை வந்து அரசு கட்டில உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு புலவரை கூட்டிட்டு காட்டுக்கு போயிட்டு குமரன் சந்திச்சு கூட்டிட்டு வரான். ஸோ அப்ப புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அரசர்கள், அதாவது அண்ணன் தம்பி இடையே வந்து வேற்றுமை ஏற்பட்டு காட்டுல வந்து அண்ணன் இருக்கான், தம்பி வந்து ஆட்சி கட்டில இருக்கான், இவங்களுக்குள்ள வேற்றுமையை போக்கி அது மூலியமா இவங்க வாழ்க்கையும் வளப்படுத்தி இவங்களுடைய வாழ்க்கையும் வளப்படுத்தி இருக்காங்க அப்படின்றதான் இதனுடைய சிறப்பா வந்து இருக்கு அப்படின்னு. அதுதான் இந்த கதை. குமரன் தன் தலையை அறிந்து சென்று இளங்குமரனிடம் வந்து கொடுத்து பரிசில் பெற்று செல்லுமாறு புலவர்களை கேட்டுக்கொண்டான். இதனால் இவன் தமிழுக்கு தலை கொடுத்த குமண வல்லல் என்று போற்றப்படுகிறான். தலை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கான், ஆனா தலை வெட்டி எடுக்க மாட்டாரு, அதுக்கு பதிலா என்ன பண்ணிருப்பாருன்னா புலவர் போயிட்டு செத்து வச்சிருப்பாருன்னு பார்க்கிறோம். அடுத்து பலர் ஒன்று கூடி கேள்விகள் கேட்டு விடை கூறியும் கற்று வருவார்கள். இதனால் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டது அறிவிக்கிறோம். அப்ப இதனால் பலர் ஒன்று கூடி கேள்விகள் கேட்டு விடை கூறியும் கற்று வருவார்கள். இதனால் வந்து அவர்களுடைய எதனால் கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டதுன்னா பலர் ஒன்று கூடி கேள்விகள் கேட்டும் விடை கூறியும் கற்று வருவார்கள் அறிவிக்கிறோம். அடுத்து பொதுவாக உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். இதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறது. எதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறதுனா
வந்து பொதுவாக உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். இதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறது. நம்ம இப்படிதான் விடை அளிச்சிருப்போம் தமிழ்ல. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. பள்ளியில படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கேள்வியே திருப்பி பதிலா போடுறது வந்து என்ன பண்ணுவோம், எதனால் உணவு செரிமானம் எளிமையாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபில்அப் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பொதுவாக உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் என்று சொல்வார்கள். இதனால் உணவு செரிமானம் எளிமையாகும் சொல்லிட்டு முடிப்போம். அப்ப இதனால் அப்படின்ற வார்த்தையை போட்டு முடிச்சு எழுதுவோம். இதை வந்து ஸ்கூல் டேஸ்ல நம்ம பண்ணிருப்போம் வந்து. ஆனா இப்ப டிஎன்பிசியோட மெயின்ஸ்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது. டைரக்டா ஆன்சர் மட்டும் எழுதணும். அந்த அந்த கேள்வியை திருப்பி பதிலா எழுதுறது அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ல எப்படி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட். அப்ப இதனால் அப்படின்ற வார்த்தை வந்து இங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்து ஆனாலும் வந்து என்னும் இணைப்பு சொல்லை வந்து பயன்படுத்தி பழமொழிகளை எழுதுக வந்து. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து கூடி அப்படி பார்க்குறோம். அப்ப ஆனாலும் அப்படின்னும் போது எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படி பார்க்குறோம். எலி வலையானாலும் இதெல்லாம் வந்து பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடியது வந்து. ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி வந்து. சட்டி ஓட்டையா இருந்தாலும் பரவாயில்ல வந்து, வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனா கொழுக்கட்டை வெந்தா போதும் வந்து. ஒடிந்த கோலானாலும் 3 கோல் ஆகும். ஒடிந்த கோலானாலும் 3 கோல். கடுகளவு நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும் வந்து. சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப சுடர் விளக்கா இருந்தா தூண்டுகோல் வேண்டும். அப்ப ஆனாலும் அப்படின்ற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா சுடரெல்லாம் நீங்க அமைச்சு சொல்லிடலாம். அப்ப சுடர் விளக்கானாலும் அப்படின்னு பண்றாங்க. கடுகளவு நெருப்பானாலும் வந்து, ஒடிந்த கோலானாலும், மோட்டை சட்டி ஆனாலும், எலி வலையானாலும் அப்படின்னு. அப்ப ஆனாலும் வார்த்தை வந்து. அடுத்து பிற அப்படின்ற இணைப்பு சொற்கள் வந்து. நாம் இனி சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் ஒண்ணு. அப்ப பிற இணைப்பு சொற்கள் இப்ப இல்லை என்றால் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அது ஒரு இணைப்பு சொல் வந்து. இல்லை எனில் மழை எனில் உலகில் உயிர்கள் இல்லை வந்து. ஆயினும் வந்து, ஆதலால், ஆனால், அப்புறம் ஆனால் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே வந்து, அதற்கு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன வந்து. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர் வந்து என்ன சொல்றாருன்னா, மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான் வந்து. பார்த்தீங்கன்னா நூலின் பயன் படித்தால் எனில் கல்வியின் பயன் கற்றல் வந்து. ஸோ இதுவும் வந்து என்னடா இது விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்காக படிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறதுன்னு கேட்கிறார். அரசன் என்ன பண்றாருன்னா, அமைதி குறித்து எனக்கு ஒரு ஓவியம் வேணும், எனக்கு ஒரே ப்ரெஷரா இருக்கு, நான் வந்து அமைதியா இருக்கணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு புலவர்கிட்ட ஒரு ஆணையிட்டார். ஓவியர்கிட்ட வந்து புலவர்கிட்ட சொல்ற. ஓவியர் வந்து படங்கள் வரைஞ்சு எடுத்துட்டு வராங்க. அப்போ ஒரு ஓவியத்தை பார்க்கறாரு. பார்த்தா அழகான ரம்மியமான காட்சி, ஒரு அடர்ந்த காடு வந்து. அந்த காட்டுக்கரையில ஒரு மலை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்சி. அடுத்து இன்னொரு காட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு அருவியில நீர் கொட்டுது, அங்க மரங்கள் இருக்கு, அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி அந்த கூட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுதுன்னா உணவு வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த காட்சி வந்து. இன்னொரு காட்சி வந்து பாத்தீங்கன்னா வனப்பகுதி, மழை கொட்டிட்டு இருக்கு, இடி மின்னல்லாம் இருக்குது, எவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சிகள்லாம். அப்புறம் இன்னொரு பகுதியில வந்து ஏரி குளத்துல எல்லாம் காமிச்சு பறவைகள் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது மன்னனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சி கொடுக்குது. இதுவல்லவா அமைதி, இதுவல்லவா அமைதி அப்படி சொல்லி மன்னவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அதை ஓவியர்கள் வரைந்த ஓவியத்தை பார்த்து பாராட்டிட்டு இருக்கோம். அதுக்கு புலவர் வந்து, இங்க அமைதி எங்கேயுமே இல்லை அப்படின்னு. உடனே மன்னன் புலவரை பார்த்து சொல்லுவாரு, அமைதி இல்லையா, இந்த காட்சியை காணும் போது அமைதி இருக்கிறது, இதுலதான் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லலாம். அதுக்கு அந்த புலவர் விளக்கம் கொடுப்பாரு. அமைதி எங்க இருக்கு அப்படின்னா, உங்களை சுத்தி பயங்கர ஆறாவாரமா போர்க்களம் வந்து போர் நடந்துட்டு இருக்கு, ஆறாவாரமா இருக்கு, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கலவரம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து மனதில் வந்து பாத்தீங்கன்னா தெளிவும் நிதானமும் வந்து நீங்க அமைதியா இருக்கிறது அப்படின்னா அதுதான் அமைதி. அப்ப நம்மளை சுத்தி பல பிரச்சனை இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதானத்தை கைவிடாம நம்ம பொறுமையா இருந்து அந்த அமைதி காக்கிறோம் அப்படின்னா அதுதான் அமைதி. அப்ப காட்டுல போயிட்டு தனிமையில இருக்கிறோம், அது அமைதி கிடையாது. காடு அமைதியா இருக்கும், ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ரம்மியமான ஒரு காட்சியை பாக்குறீங்க, அங்க அமைதி அங்க இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு பாக்குறோம். அப்ப உங்களுக்குள்ள அமைதி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி எவ்வளவு கலவரம் நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க அமைதியா இருக்கிறது அமைதி அப்படின்னு சொல்லிட்டு புலவர் வந்து அந்த இடத்துல அமைதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. நூலின் பயன் படித்தல் அப்படின்னு பார்க்கிறோம், எனில் கல்வியின் பயன் வந்து கற்றல் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்மளும் வந்து ஐயோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அமைதியை வந்து கெடுத்துக்க கூடாது. ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு, ஐயோ எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்க அமைதியா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தேர்வுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்பதான் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியில தான் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு தான் செயலா மாறும் போது என்ன ஆனா வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு அமைதியும் தெளிவும் தான் என்ன பண்ணணும், வெற்றியை வந்து ஈட்டி தர முடியும் பார்க்கிறோம். சோ நம்ம குழப்பம் அப்படின்றது நமக்கு வெற்றியை ஈட்டி தராது அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா. அடுத்து புத்தக வினாக்கள். இடியுடன் மழை வந்தது அப்படின்னு பார்க்கறது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் வந்து, அருவி மலையில் டேஷ் விழுந்தன, அருவி மலையிலிருந்து விழுந்தன, தமிழை வந்து காட்டிலும் சுவையான மொழி உண்டோ, யாழ் தமிழர் உடைய இசைக்கருவிகள் ஒன்று, யாழ் தமிழருடைய இசைக்கருவிகள் ஒன்று வந்து. அடுத்து சரியான இணை சொற்களை இட்டு நிரப்புகள் வந்து. சான்றோர் எனப்படுபவர் ஆவர்,
டேஷ் கல்வியில் சிறந்தவர் அப்படின்னா வந்து கல்வியில் சிறந்தவர் அப்படின்னு வந்து. அடுத்து ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து இசை கலைஞர்கள் வந்து போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து வந்து தமிழ் இலக்கியங்களின் ஈடு இணை பெருமை, தமிழ் இலக்கியங்களின் பெருமை ஈடு இணை இல்லை வந்து. தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஈடு இணை இல்லை வந்து. அடுத்து திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது வந்து. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்களாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து நம்ம படிக்க உள்ள அதிகாரம் வந்து செங்கோன்மை அப்படின்ற அதிகாரம் வந்து படிக்க இருக்கிறோம். மிக முக்கியமான அதிகாரம் அப்படின்னு பார்க்குறோம் தமிழ். ஸோ பொருட்பால் அரசியல் அதிகாரம் 55. ஓர்ந்து கண்ணோடா திரைபுரிந்த யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ பொருள் என்னன்னா நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குற்றத்தை ஆராய்ந்து தண்டனை விதிக்கணும், அது அரசனுடைய முறையா இருக்கு அப்படின்னு. அப்போ ஓர்ந்து கண்ணோடாது திரைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை, நடுநிலை தவறாமல் அப்படின்னா ஓர்ந்து கண்ணோடாது வந்து. அடுத்து ஓர்ந்து கண்ணோடா திரைபுரிந்து யார் மாட்டும் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல், யாரிடத்தும் இரக்கம் காட்டவே கூடாதுன்னு. அடுத்து தேர்ந்து செய்வதே முறை வந்து குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். அப்ப குற்றத்தோட கடுமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது அப்ப என்ன பண்ணாது, நடுநிலை தரக்கூடாது, இரக்கம் காட்டவே கூடாது, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படிங்க. இன்றைய நம்ம செய்தித்தாளையும் படிக்கும் போது 30 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு போது என்னன்னா அப்ப என்ன பண்ணல வந்து நடுநிலை தவறல வந்து. அதே மாதிரி இரக்கமும் காட்டல வந்து தெரியாம தப்பு பண்ணிடா தெரிஞ்சு தப்பு பண்ணிடா அப்படின்னு இரக்கம்லாம் கிடையவே கிடையாது. வந்து குற்றத்தின் கடுமையை மட்டும் பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி, மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள் அப்படின்னு பார்க்கறாங்க. சாப்பம் வந்து மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் வாழும், அதே மாதிரி மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிமக்கள் வாழ்வார்கள். அப்போ உலகத்து உயிர்கள் எதை நோக்கி வாழுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மலையை நோக்கி. அதே வந்து குடிமக்கள் குடிகள் வந்து யாரை நோக்கி வாழ்றாங்க அப்படின்னா வந்து மன்னனோட செங்கோன்மையை நீதி தவறாம இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்து எதிர்பார்த்து வாழக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்க்கறாங்க. ஸோ வான் நோக்கினா உயர்ந்த குடினா மக்கள் வந்து. அந்தனர் நூற்கு மரத்திற்கு மாதிரியை நின்றது மன்னவன் கோல் வந்து. ஸோ அப்போ அந்தனரது நூல் வந்து இருக்கு, அந்தனர் படிக்கக்கூடிய நூல் இருக்குல்ல, அந்த நூல் இருக்கு, நீதி நூல் இருக்கு. உலகில் அறம் நிலைப்பதற்கும், உலகில் அறம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும், அப்ப அந்த நூல் உலகில் இருக்கக்கூடிய அறம், இது ரெண்டுத்துக்கும் வந்து அடிப்படையா நிக்கிறது எது அப்படின்னா வந்து என்னது, மன்னவனது அறம் தவறாத செங்கோன்மை என்றன். அப்ப அறம் தவறக்கூடாது, தவறாத ஒரு செங்கோன்மை, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா செங்கோன்மையை வந்து பாத்தீங்கன்னா நிற்கக்கூடியதா இருக்கு. சொற்பொருள் அந்தனர் வந்து அறநெறியில் வாழ்பவரே வேதியர் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ஆதி அப்படின்னா துவக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஸோ அப்ப அந்தனர் அறநெறியில் வாழ்பவரே வேதியர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அவருடைய நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக நின்றது மன்னவனது அறம் தவறாத செங்கோன்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறோம். அடுத்து குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு வந்து. குடிகளை அணைத்து கொண்டு வந்து குடிகளை என்ன பண்ணும் அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி உலகத்து வாழ்வு நிலை பெறும். அப்ப உலகத்து வாழ்வு நிலை பெறுவது எங்க அப்படின்னா யாருடைய அடியை தழுவி அப்படின்னா வந்து மன்னனோட அடி, வேந்தனோட அடி. எப்ப அப்படின்னா குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் வந்து. அப்ப குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிதழுவி. அப்ப எந்த வேந்தனின் அடிதழுவி இருப்பாங்க அப்படின்னா வந்து குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிதழுவி அப்படிங்கிறோம். இவ்வுலகத்து வாழ்வு நிலை பெறுவது எப்பொழுது அப்படின்னா வந்து செங்கோல் செலுத்தக்கூடிய மாநிலத்து வேந்தன் வந்து இருக்கக்கூடியது. குடிகளை அணைத்துக்கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி இவ்வுலகத்து வாழ்வு நிலை பெறுவதாகும். அப்ப இந்த உலகத்து வாழ்வு யாரை பொறுத்து இருக்கு, மன்னனோட செங்கோலை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவார் வந்து சொல்றாங்க. அப்ப குடிதளி கோலச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம் அடிமக்களும். குடிதளியோட குடிமக்கள், மன்னன்னா வேந்தவன் அடிமக்களும். அடுத்து இயல்புலி கோலச்சு மன்னவ நாட்டு பெயலும் விளையுளும் துக்கு. இயல்புலி கோலச்சு மன்னவ நாட்பெயலும் விளையுளும் துக்கு. அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் வந்து செலுத்தும் மன்னவனிடம் நாட்டிலே பருவமழையும் விளைபொருளும் ஒருங்கே மலிந்திருக்கும் வந்து. அப்ப அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவன். அப்ப செங்கோல் செலுத்தும் மன்னவன் நாட்டில் என்ன மலிந்திருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பருவமழையும் விளைபொருள்களும் ஒருங்கே மலிந்திருக்கும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அதிக அளவுல இருக்கும். அப்ப பருவமழை நல்லா பொழியும், விளைபொருள் உற்பத்தி அதிகமா இருக்கும். எப்ப அப்படின்னா செங்கோல் செலுத்தும் மன்னவனுடைய நாட்டில் அப்படி முக்கியம். அப்ப இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்பெயலும் விளையலும் துக்கு அப்படின்னு வரும். அப்ப விளைச்சலும் இருக்கும், பெயலும்னா மழையும் இருக்கும், விளைச்சலும் இருக்கும். யாரு கிட்ட அப்படின்னா வந்து இயல்புலி வந்து அரசனுக்குரிய இயல்போடு
கோலோச்சு மன்னவன் வந்து செங்கோல்மை செலுத்து மன்னவன் அப்படின்னு பார்க்கும். ஸோ அவனுடைய நாட்டில் மலிந்திருக்கும், என்ன மலிந்திருக்கும், பருவமழையும் அதே மாதிரி விளைபொருளும் மலிந்திருக்கும் அப்படின்றதா இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்பெயலும் விளையலும் தொக்கு வந்து. அடுத்து சொற்பொருள் இயல்புனா முறை பெயர்லாம் பருவமழை அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ பெயல் பருவமழை நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் வந்து. வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடா தெனின் வந்து. ஸோ மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது என்ன அப்படின்னா அவன் கையில் உள்ள வேல் அல்ல. அப்போ மன்னவனுக்கு வெற்றி தருந்த வேல் கிடையாதுப்பா, அவன் செங்கோன்மை தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. அதுவும் கோணாமல் இருந்தால்தான் வெற்றி அப்படின்ட்டார் வந்து. ஸோ அப்போ மன்னவனுக்கு வெற்றி தரக்கூடியது அவன் கையில் இருக்க ஆயுதமா வேலா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது, அவனுடைய செங்கோன்மை அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் கோணாதிருத்தல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கோணாது இருக்கக்கூடிய செங்கோல் தான் அவனுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகா சொல்றாரு. அப்போ சொற்பொருள்னா வென்றி வெற்றி அப்படி பார்க்குறோம். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் அப்படி பார்க்குறோம். அப்போ இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின். உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான், முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும் வந்து. அப்போ உலகத்தாரையெல்லாம் மன்னவன் வந்து காப்பாத்துறான் வந்து. அப்ப அந்த மன்னவனை காப்பாற்றக்கூடியது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னவனை காப்பாற்றக்கூடியது முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அப்படி பார்க்கிறோம். அப்போ அவன் முறை தவறாமல் இருக்கணும், அவன் செங்கோல் செலுத்தியது என்ன பண்ணும், அவனை வந்து காப்பாற்றும் அப்படி பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்ப உலகத்தாரையெல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான், முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். வையம் உலகம் அப்படி பார்க்கிறோம். முட்டுன தடை வந்து. என்பதத்தான் ஓரா முரா செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் அப்படி பார்க்கிறோம். அப்ப முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் இருக்கணும். அப்ப மன்னவன் எப்படி இருக்கணும்னா முறையிட வரும்போது காட்சிக்கு எளியவனாய் வந்து. அவர்கள் குறைகளை கேட்டு வந்து ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். அப்ப காட்சிக்கு எளியவனாய் இருக்கணும், முறையிட வரவங்க அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன். அப்ப என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். அப்ப முறை செய்யாத மன்னவன் தான் என்ன பண்ணுவான் வந்து தாழ்ந்த நிலையிலே சென்று கெடுவான் அப்படி சொல்லி வள்ளுவர் வந்து வழக்கமா அவர் பின்னாடி போக போக அடிச்சு தோய்ப்பாரு. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மன்னவன் அப்படின்னா நீ சீக்கிரமா கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. நீ அப்ப என்பதத்தான் முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தான் நிலையில் உள்ளவன் வந்து. அந்த குடிப்புறம் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். இன்னைக்கு நம்ம தினமணி தலையங்கத்துல இதுதான் படிச்சோம். குடிகளை பகைவரிடம் வந்து காத்தும் வந்து அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் வந்து குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் இல்லை, அதுவே அவன் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அழகான்னு சொல்றாரு. அப்ப வேந்தனுடைய தொழில் என்னப்பா அப்படின்னா வந்து குடிகளை காக்கிறது வந்து, யார்கிட்ட இருந்து பகைவரிடமும் காக்கிறது. அப்ப குடிகளை காத்து வந்து அதே மாதிரி நன்மை செய்யணும் வந்து. அப்ப அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் வந்து அந்த குற்றங்களை நீக்கியும் அந்த குற்றத்தை என்ன பண்ணணும் நீக்கணும் வந்து அந்த செய்தால் வேந்தனுக்கு என்னது குற்றம் இல்லை, அதுதான் அவனுடைய தொழில். அப்ப வேந்தனுடைய தொழிலா வந்து என்ன சொல்றாருன்னா குற்றங்களை நீக்குதல் அப்படி போகிறது. அப்ப வடுவென்று வேந்தன் தொழில் வந்து குற்றங்கடிதல் அப்படின்றது. குடிபுறம் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் வந்து. அடுத்து 10வது கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்குல் களைகட்ட தன்னோடு நேர். அப்ப கொலை செய்பவரை கொலை தண்டனையால் தண்டித்து, அப்ப கொலை செஞ்சவன் என்ன பண்ண கொலை தண்டனை தண்டிக்கிறார். அப்ப கொலை தண்டனை தண்டிக்கிறது அப்படின்றது மற்றவர்களையும் அருளோடு காத்தும், அது மற்றவர்கள் அருளோடு காக்கிறாரு. அது கொலை செய்தவர் வந்து கொலையெல்லாம் தண்டிக்கணும், மற்றவர்கள் அருளோடு காத்தும். முறை செய்தல் பசும் பயிரில் களை எடுப்பது. அப்ப பசும் பயிர் இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத செடிகள் இருக்குன்னு களை அது பிடுங்கிறதுக்குல அதுக்கு ஒப்பானது அப்படின்னு பார்க்கணும். அப்ப பசும் பயிரில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாகின்ற. அப்ப பசுமையான பயிர் அப்படின்னு பைங்குல் பார்க்கணும். ஸோ அந்த பைங்குல் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல வளரக்கூடியதுல இருந்து எடுக்கிறது. அப்ப கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்குல் களை கட்ட தன்னோடு நேர். பைங்குல்னா பசும் பயிர், பசுமையான பயிர்ல இருக்கக்கூடிய வந்து கலையை வந்து எடுக்கிறதுக்கு சமம். அப்போ கொலை செய்தாரை கொலையில் தண்டித்தல் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் கொலையிற் கொடியாரை வேந்துறுத்தல் அப்படின்னு பார்க்கணும். அப்ப கொலை தண்டனையால் தண்டித்தல் அப்படின்னு அரசன் வந்து செய்யக்கூடிய ஒன்றாதான் இருக்கு. அது வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா பசுமையில் களை எடுப்பது போன்ற சிறந்த செயலாகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதான் வந்து வள்ளுவர் கொடுக்கக்கூடிய விளக்கமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைய வகுப்புல நம்ம வந்து சொற்களை வந்து இணைத்து சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எந்த சொல்ல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். இதை நல்லா திருப்பி ரிவிஷன் பண்ணீங்கன்னா தேர்வில் கேட்கும்போது சரியா விடையிலச்சலாம் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து செங்கோன்மை அப்படின்னா அதிகாரம் வந்து நம்ம இன்றைய வகுப்புல வந்து படிச்சோம். ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் வகுப்புல படிச்சு முடிச்சிட்டோம்.